வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு G+1 ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர் வரும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிலேருந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிரிட்ஜ் ஏறி இறங்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். ஸோ அந்த ரோடு தான் போகணும் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு. இது லேண்ட் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு 1 BHK. ஸோ ஒரு பெரிய பெரிய ரூமாக கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் சுற்றியும் பார்த்தா தெரியும், நல்லாவே ஸ்பேஸ் விட்டு ஒரு கார்டன் ஹவுஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 20 25 வருஷம் கிட்ட ஆகும். பட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்தோன்னா ஒரு ஆணி அடித்து பார்த்தா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வீடுன்னு சொல்லி இன்னும் ஒரு 20-30 வருஷம் கூட பார்த்தோன்னா டெஃபினட்டாக அந்த ஹவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இவங்க ஓனர் வந்து கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1,30,00,000 சொல்லி ஓனர் வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க ரேட்டு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் நியர்பையில் யாருக்காவது வேணும்னா டெஃபினட்டாக இது மிஸ் பண்ணாதீங்க. நம்ம கண்டிப்பாக அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஒரு 5 lakhsக்கு இல்லை ஒரு 3 lakhsக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து செலவு இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல் தான் அவங்களுக்கு. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கு டெஃபினட்டாக நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து பட்டி பார்த்து ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டோங்கன்னா நான் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு மினிமம் ஒரு 20 இயர்ஸுக்கு வந்து வீடு நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமு கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மா ஒரு ரஃப் யூஸ் மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பேக் சைடில் போகிறதுக்கும் ஒரு ஜன்னலும் அதே போல் பார்த்தீங்கன்னா க்ரில் கேட்டும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பேக் சைடு போய்க்கலாம். ஸோ பேக் சைடு என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செடி கூட வச்சுக்கிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிமெண்ட்டை வச்சு தரையாக போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதோ இல்லை வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கு இடம் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறதாலும் பார்த்திக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இந்த லொக்கேஷனில் ஹாஸ்டல் பர்பஸ் யாராவது யூஸ் பண்ணுறதுனா கூட பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூம்ஸ் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பெட்டெல்லாம் வாங்கி போட்டு லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இண்டிவிஜுவல் வீடு வச்சுருக்கிறவங்க லேடிஸ் ஹாஸ்டலாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் தான் இருக்காங்க வீட்டில். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, நீங்கள் எப்போ பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஏஜ்டு பர்சன் தான். ஸோ இமீடியட்டாக கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற சுச்சுவேஷனு. ரேட்டை பற்றி யோசிக்க வேணாம். அங்கே வந்து மார்க்கெட் ரேட் என்ன போகுது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் என்கொயரி பண்ணுங்கள். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக பார்த்து பேசி நம்ம நெகோசியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது வந்து ரெஸ்ட் ரூமு டெஃபினட்டாக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் இப்படி இருக்குது அதனால் ரேட்டு குறைக்கிறேன் அப்படின்னா சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லேண்டுக்கான ப்ரைஸ் மட்டும் தான் இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் டெஃபினட்டாக யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 வருஷம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது ஏதாவது கோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கவர்மெண்ட் சொல்கிறதே எம்சனில் கட்டின வீடாகவே இருந்தாலும் பார்த்தோன்னா 50 இயர்ஸுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஸோ பழைய வீடெல்லாம் பார்த்தோன்னா 70 வருஷம் 100 வருஷம் வரையும் இருக்கிற வீடெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இது அவ்வளோ வருஷம் நம்ம வந்து வேல்யூ போட வேண்டியதில்லை. ஸோ 20 25 வருஷம் ஆகுது அப்படின்ற போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு ரேட்டு வந்து நம்ம கோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அந்த இடத்துல பார்த்தோன்னா லேண்ட் ரேட் வந்து என்ன போயிட்டுருக்குன்னு ஒரு டைம் என்கொயரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து கொடுத்தா எந்த மாதிரி ஒரு மனநிலையில் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் எல்லா ஓனர்ஸுமே வந்து நம்ம வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மனநிலையிலேருந்து நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு வாங்கினா சுலபமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம திரும்ப சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்போம். பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி தான். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து தான். உங்கள் பணம் வந்து டெஃபினட்டாக வேஸ்ட் ஆகாது. ஒரு கிராக் கூட அந்த வீட்டில் வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாது. பட் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். உள்ளே அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மரங்கள், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போட்டு தான் பார்த்திங்கன்னா அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் சொல்கிறதுக்கான சான்ஸே இல்லை. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வீடு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்.
பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஃபேமிலி யாராக இருந்தாலும் அவனையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் கூட பாருங்கள். உங்களுக்கு இது சூட் ஆகுது அப்படின்னா நம்ம ரேட்டை நெகோசியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனுக்கு போனால் கூட ஈஸியாக நம்ம வந்து லோன் போகலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரெடி டு அந்த கேஷ் வச்சுருக்கீங்கனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இங்கே கரண்ட்டில் இப்போ போய்ட்டுருக்க ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேண்டு 6,000 சாலிடாக போய்ட்டுருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப திரும்ப கூட எத்தனை டைமாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்குன்றதால தான் திரும்ப சொல்கிறோம். கூலிங் டைல்ஸ் நம்ம போட்டு தாங்க ஆகணும். ஸோ பழைய மாடலில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த கூலிங் 4 பக்கம் கூலிங் டைல்ஸ் போடாமல் நமக்கு வந்து இந்த ஓடு மாதிரி இருக்கக்கூடிய இதை தான் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதோட கண்டிஷன் தான் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான், நல்லா டெவலப்டு ஏரியா தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 800 மீட்டரில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னால் இமானுவேல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, நியூயார்க் ஸ்கூல் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா எல்லா காலேஜஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது. பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டியை பார்த்து அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம்.